வாழ்வோம் வழி. ஞானம் என்பது நம்மளோடு ஒட்டி கொண்டு இருப்பது. நம் வாழ்க்கையின் கடமை ஞானம்தான். நம்ம ஞானத்தை ஏதோ பெருசா அதெல்லாம் வயதானவர்களுக்குரியது, சாமியார்களுக்கு உள்ளது, அவங்க எல்லாம் ஞானத்துல போறவங்க எல்லாம் தனி மார்க்கம்ங்கிற. அப்ப நீங்க ஞான மார்க்கம்ங்கிறதே இல்ல. எல்லாருக்கும் ஒரே வழி ஞானம். அதுல போகாம நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கு. You are misusing. It's only one road to achieve the life, to get the life, to touch the success, to sit in the peace. Otherwise, you will never see the origin of life. லைஃபினுடைய ஆரிஜின் பார்க்கணும்னு சொன்னா உங்களுக்கு ஞானம், அதை நிலை வேண்டும், ஞான தன்மை வேண்டும். உங்க வாழ்க்கையை தான் கேட்கும் போது நான் யாரு எனக்கு கேட்டாலே ஞானம் ஆரம்பிச்சு. வெறும் இந்த ஒரு வார்த்தை தான் ரமண மகரிஷிட்ட, வேற ஒண்ணுமே அவர் சொல்லவே இல்லை. யார் வந்தாலும் நான் யாருன்னு கேட்பாரு. நிறைய பேர் கிண்டல் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அவர் யாருன்னு நம்மகிட்ட கேட்கிறாரு, தெரியாது அவருக்கு. இவ்வளவு வயசாகி போச்சுன்னு சொல்லிட்டு போன பசங்களும் இருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன சாமி உங்களை பற்றியும் உங்களுக்கு தெரியாதா? அவர் என்ன கேட்கிறாரு, நான் யாருன்னு நீ கேளுங்கிறார். யூ ஆஸ்க் யுவர்செல்ஃப் ஹூ யூ ஆர். அவரை கேட்கல, அவருக்கு தெரியும். தெரிஞ்சுதானே இருக்கிற இடத்தை விட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க அங்கேயே புரிஞ்சுக்க வேண்டாமா? ஞானிகள் எல்லாம் கேள்வி கேட்டா சொன்னாங்கன்னா அது உங்களுக்காக சொல்லக்கூடியது. பார்க்கறதுக்கு அவங்களுக்கு மாத்தி இருக்கும். சித்தர்கள் பாடல், ஞான பாடல்கள் எல்லாம் படிக்கும் போது அவங்களுக்கே சொன்ன மாதிரி இருக்கும். அது அவர்களுக்கு அல்ல. கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் சொல்லாப்பிளையும் நினையாப்பிளையும் இப்படி ஒருவர் பாடுறார். ஒரே இந்த பாடல 3 பேர் பாடியிருக்காங்க. நான் என்னுடைய ஆய்வுல சொல்லியிருப்பேன், PhD ஆய்வுல. பட்டத்தார் சொல்லியிருப்பாரு, வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பாரு, அத்தனை தீர்வுமதப்பா சொல்லியிருப்பாரு. 3 பேர் இதுதான். கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் நினையாப்பிளையும் நஞ்செழுத்தை சொல்லாப்பிளையும் 4 அடியில் இந்த பாடல் வரும். அந்த 3 பேருக்கும் இதே ஒரே அடி, மாற்றமே இல்ல. பார்த்தா காப்பி அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், ஆனா அது காப்பி அடிச்சது அல்ல. ஒரே லைன், ஒரே கருத்து தான். ஸ்டைலிஷ் வேற, பொருள் ஒன்றுதான். அவங்க அதை அப்படின்தான் சொல்றாங்க. இப்ப அந்த பாடலை கேட்கும் போது பாரு, கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் இது ஏன் படிக்கலைங்கிறது இப்ப தெரியுதா? அப்படி வேணும் பண்ணுவான், வள்ளலார கிண்டல் பண்ணுவான், இல்ல பட்டந்தாரு கிண்டல் பண்ணுவான். அவரே சொல்றாருப்பா, நான் படிக்காதனால்தான் அவளை கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அவர் என்ன கஷ்டப்படுறாரு? நாயே என்ன கஷ்டப்படுறாரு? படிக்கலன்னு சொன்னது நீ. இத படிக்கும் போது இப்ப நீங்க நான் சொன்னது அப்படின்னு சொல்லு பாருங்க. இப்ப நான் சொல்றேன், கல்லா பிழையும் கருதா பிழையும் நின் அஞ்சு எழுத்தை சொல்லா பிழையும். இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க தானே சொல்றீங்க, நீங்க கல்லா தானே சொல்றீங்க. நீங்க சொல்வதற்கு அவர்கள் எழுதி தருகிறார்கள். அப்படித்தான் எழுத முடியும் இல்லையா? உங்களுக்காக அவர்கள் எழுதுகிறார்கள். உடனே என்ன பண்ணுவோம், அதான் அதிக பிரசங்கிட்டா ஞானம் இல்லை. ஞான சூனியங்கள்லாம் என்ன சொல்லும், அப்படியா அவர் படிக்கல, அவருக்கு தெரியல. அப்பா என் வேண்டுதல் கேட்டு நீ அருள் புரிதல் வேண்டும். அது வள்ளலார் அவருக்காக பாடல, அவர் அதெல்லாம் தாண்டி வந்துட்டார். எப்ப ஒருவர் ஞான பாடல் பாட ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்போ அவங்க அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்தாச்சு. இனிமேல் புதுசா அவங்களுக்கு வேண்டது இல்ல. இறை நிலையை அவர்கள் பார்த்துட்டாங்க, உண்மை நிலை தெரிஞ்சு போச்சு. அப்ப தனக்கு தெரிந்த பாடத்தை மற்றவர்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும், ஏன்னா அவங்க அந்த பாட பயிற்சியை சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அதுல தான் செய்த மாதிரியே தான் அவர்களுக்காக இல்ல, உங்களுக்காக. ஞானிகள் அப்படித்தான் இல்லையா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஞானத்தினுடைய துவக்கம் என்ன? வாழ்வின் துவக்கம். அதான் அவர் கேட்டார், நான் யார்?